ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது இதை கேட்டு நீ நிம்மதியாக தூங்குனினா போதும். நாளை விடியல்லையே நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக பெருமகிழ்ச்சி அடையும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ நினச்சதெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். உன் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக யார் யாரோ எங்கெங்கோ இருந்து எதிர்ப்புகளையும் எதிரான விஷயங்களையும் செஞ்சாலும் அதை எதிர்த்து போராடி தானே நீ முன்னுக்கு வர்றதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையாகி உனக்கு எதிராக இருக்கும் தீய சக்திகளையும் தடைகளையும் நான் நிச்சயமாக தகர்த்தெறிந்திடுவேன் என் செல்லமே. உன் மனசு இப்போ ரொம்ப சோம்பல்தனமா என்னடா இதுன்னு சோர்ந்து போய் இருப்பதும் எனக்கு தெரியும். நீ உற்சாகமாக நாளைய நாளை தொடங்கும்படி நாளைய நாளில் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் தரதான் போகிறேன். உனக்குள்ள எப்போவும் நான் தான் எல்லாங்கிற ஆணவமும் வரவேணாம், அவனா அப்படிங்கிற பொறாமையும் வரவேணாம். எனக்கு தான் எல்லாங்கிற பேராசை கொண்ட குணமும் உன்னை நெருங்காமல் நீ பார்த்துக்கோ. ஆணவமும் பொறாமையும் பேராசையும் மனிதனை வாழ விடாமல் முன்னேற விடாமல் செய்யக்கூடிய விஷயங்கள். அது எப்போதும் உன்னை நெருங்காமல் நீ பார்த்துக்கிட்டினா நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். யாருக்கும் நீ இப்படிதான் கணிக்கக்கூடிய உரிமையை கொடுத்து விடாதே. ஏன்னா ஒருத்தருக்கு உன்னை பற்றி முழுவதுமாக தெரிய வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் உன்னை பற்றி பல வதந்திகளை வெளிகளில் பரப்பிக்கொண்டும் வெளியே சொல்லிக்கிட்டும் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் யார் என்ன செஞ்சாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. யார் உனக்கு வலியையும் வேதனையும் உண்டாக்கினாலும் கூட அதை நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது. உனக்கு மன நிம்மதியை தருவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா. தேவையில்லாத கேள்விகளுக்கு தெளிவான விடையாக உனது மௌனம் எப்போதும் இருக்கட்டும். எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற சிறந்த பதிலாக புன்னகை புரிய கற்றுக்கோ. இன்னைக்கு நீ கஷ்டப்படும் போது 10 பேர் உன்னை பார்த்து ஏளனமாக பேசியிருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாமல் மௌனமாக புன்னகையோடு பொறுமையோடு அவர்களை கடந்து போனால் நாளைக்கே 100 பேர் உன்னை பார்த்து பொறாமப்படும்படி நல்ல நிலைமைக்கு உன்னை ஆளாக்குவதற்கு என்னால் முடியும். இன்றைக்கு துன்பத்தில் இருக்கக்கூடிய நீ நாளைக்கு கனவுல கூட நினைக்காத அளவுக்கு இன்பத்தை பார்க்க போகிறாய். உன் கவலைகளையெல்லாம் கண்காணாத தூரத்திற்கு நான் துரத்தி அனுப்ப போகிறேன். உன் சாயப்பா என்ன நம்பு. தினமும் என்னையே நம்பி வணங்கிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு நாளைக்கே உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும்படி செய்வேன். அது என்ன தெரியுமா? நீ கேட்டது உனக்கு கிடைக்க போகுது, நீ நினச்சது உனக்கு நடக்க போகுதுன்ற அந்த சந்தோஷ செய்தியை எதிர்கொண்டு நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய் என் செல்லமே. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ அலட்சியமாக மட்டும் இருந்துடாத. உனக்கு கிடைக்க வேண்டியதையும் சீக்கிரமே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். உன்னுடைய இலக்கு மிக பெருசாக இருக்கும்போது அதை அடையக்கூடக்கா நீ போகக்கூடிய பாதையில் சின்ன சின்ன கற்களும் முட்களும் பெரிய பாறைகளும் கூட வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அன்பு கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்காக இந்த சாயப்பா மாபெரும் அஸ்திரமாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன். நீ எல்லா தடைகளையும் தாண்டி தொடர்ந்து போய்கிட்டே இரு. உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை நான் காட்டுவேன். நீ போகிற பாதையெல்லாம் உனக்கு வழிகாட்டியாக வழித்துணையாக இருந்து நீ நினச்ச இடத்துக்கும் உன்னை கொண்டு போய் சேர்த்து விடுவேன் என் செல்லமே. கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் ஆறுதலை தேடி அடுத்தவர்களை நாடி போக வேண்டாம். ஏன்னா உன்னுடைய கஷ்டமும் நஷ்டமும் வலியும் வேதனையும் உனக்கு தான் பெருசாக உனக்கு தான் துயரமாக இருக்குமே தவிர அடுத்தவங்களுக்கு அது வெறும் கதையாகத்தான் இருக்கும். அடுத்தவங்க கிட்ட போய் எதையும் சொல்லவும் வேணாம். உன் மனசுக்குள்ளேயே அதையே நினச்சி உருகி வருந்தி அழுகவும் வேண்டாம். உனக்கு நிம்மதியான உறக்கத்தை தருவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் கவலைகளையெல்லாம் என்கிட்ட சொல்லிடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் எதையாவது செஞ்சு முன்னுக்கு வர நினச்சும் முன்னேறுவதற்கான பாதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நான் நல்ல வழியை காட்டுவதற்காக வந்துட்டேன். எத்தனையோ பேருக்கு நான் வாய்ப்புகளை கொடுத்தாலும் கூட எல்லாருமே அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை. ஆனால் உனக்கு துணையாக இருக்கிற நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்று முன்னேறும்படி எல்லா விஷயங்களையும் செய்து தருவேன். தனிமரமாக நிற்கிறோமே நினச்சி கவலைப்படாமல் உன்னை தாழ்வாக நினச்சிக்காம உன் பின்னால் நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன்னு என்னை நம்பு. நீ யாரிடமும் உதவி கேட்டு மட்டும் பின்னால் போயிடாத. உனக்கு துணையாய் உதவியாய் எல்லாமாய் எல்லா நேரத்திலும் இந்த சாயப்பா நான் இருந்து உன்னுடைய கஷ்ட காலத்தை போக்கி உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நல்ல விஷயங்களையே செய்து தருவேன்.